என்டிஏ ஓட்டுக்களை 8% சீமானை முன்னிறுத்தி, நிதிஷ்குமாரா தமிழ்நாடுன்னு சீமானை முன்னிறுத்தி 14/8 25 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி இங்கே பிஎம்ஓ சப்போர்ட்டோட ஆர்டி டீமோட ஒரு நாலேஜ் ஒர்க்கில் பண்ணிடுவாங்களோங்கிற அச்சத்தில் நம்ம 150 தொகுதிக்கு மேலே எடப்பாடி பழனிசாமியை அண்ணாமலை டெபாசிட் இழக்க வச்சிருவார். எடப்பாடி பழனிசாமியை அண்ணாமலை 150 சட்டமன்ற தொகுதிக்கு மேலே டெபாசிட் இழக்க வச்சிருவார். கன்னியாகுமரியில் டெபாசிட் இழக்க வச்சார், திருநெல்வேலியில் டெபாசிட் இழக்க வச்சார், ராமநாதபுரத்தில் வச்சார், தேனியில் வச்சார். இப்படி பல இடங்களில் டெபாசிட் இழக்க வச்ச அண்ணாமலை சட்டமன்ற தேர்தலில் 150 இடத்துக்கு மேலே தன் அணியை பெருசாக்கி எடப்பாடியை அப்படியே அரசியல் அரங்கத்திலிருந்து 3வது இடத்துக்கு தள்ளி வீழ்த்திடுவாருங்கிற அச்சத்துக்குள்ள பாஜக கிட்ட எடப்பாடி பழனிசாமி வந்தார். அமித்ஷா 2 மடங்கு கீழே இறங்கி வந்தாருன்னு நான் மறுக்க வரல. இல்ல சார், எடப்பாடி பழனிசாமிக்கு சீமான எங்க முதல்வர் வேட்பாளரை நிதிஷ்குமார் ரூட்ல செஞ்சிருவாங்க அப்படின்னு எல்லாம் அவர் நினைச்சிருப்பாரா என்ன? முதல்ல சீமான் கூட்டணிக்கு வராரான்னே ஒரு சந்தேகம் எல்லோருக்குமே உண்டு. அவர் வரமாட்டாருன்னு எல்லாருக்கும் திறம்பட தெரியும். சீமானே கூட்டணிக்கு சேர்றான்னு சொன்னா கூட எடப்பாடியும் நம்ப மாட்டாரு, ஸ்டாலினும் நம்ப மாட்டாரு. அப்படி ஒரு ஒரு பயணத்துலதான் சீமான் இருக்காரு. ஆனா இதற்கெல்லாம் ஒரு பயந்துகிட்டு அவர் ஹீல்ட் ஆனாரு, இறங்கி போனாருன்றது வாதம் நீங்க சொல்றீங்க, சரிங்களா? இல்ல மாதேஷ், அது ரொம்ப நுணுக்கமான இடம் மாதேஷ். சீமான் தனிச்சு தான் நிற்கிறாரு, 234 தான் நிற்கிறாரு, பாஜகவை அடிக்கிறாரு, கடுமையாக அடிக்கிறாரு, திமுக அடிக்கிறாரு, எடப்பாடியை பலகீனப்படுத்துறாரு, புக்குலத்தோருக்கு எதிரி எடப்பாடிங்கிறாரு, அடிச்சு நொறுக்கிறாரு எடப்பாடி பழனிசாமியை. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம இடஒதுக்கீடு கொடுத்தது எடப்பாடிக்கு பிளண்டர்னு அடிக்கிறாரு. விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் நிற்காதது கோழை நாய்கள் ஓடிட்டாங்கன்னு அடிக்கிறாரு. தன் நிலைப்பாட்டை மாறினதை அடிக்கிறார். எல்லாமே சீமான் எடப்பாடி அடிக்கிறாரு. ஒரு புட்டப் கொஸ்டினை போட்டு நான் அதை பற்றி பதில் சொல்லலைன்னு எடப்பாடி பெரிய பெருந்தன்மையானவருங்கிற மாதிரியும் எடப்பாடியும் அதற்கு மாற்று விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் வைரலாக போயிட்டு தான் இருக்குது. ஆனால் சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற ஒரு புள்ளி அரசியல் அரங்கத்தில் உண்டு மாதேஷ். இல்ல சார், சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற ஒரு புள்ளி. ரைட் சார்.